கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவருடைய இரக்கத்து நிமித்தமாக, அவருடைய உண்மை நிமித்தமாக தீமோத்தேயுவின் நிருபத்தில் சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையை காக்கிற தேவன். அதனால இன்றைக்கு நம்மை அவருடைய சன்னிதானத்தில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இடைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. நமக்கு நல்லா தெரியும் அந்த பகுதி. இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ என்ற ஒரு பெண்ணை சந்தித்த ஒரு சம்பவம் தான் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவர்கள் சந்தித்த இடத்தினுடைய பெயர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்கிறது? அங்கே யாக்கோபுடைய கிணறு. அதுக்கு முன்னாடி வசனத்துல பாத்தீங்கன்னா சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்க யாருடைய கிணறு இருந்துச்சுங்களாமா? யாக்கோபுடைய கிணறு. இந்த ஸ்திரீ இயேசுவை சந்திக்க போறதுக்கு முன்னாடி, இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிணற்றுக்கு பேர் யாக்கோபுடைய கிணறு. அப்போ அந்த கிணறு யாக்கோபை ஞாபகப்படுத்துகிற ஒரு கிணறாக இருந்தது. அப்ப யாக்கோபை ஞாபகப்படுத்துகிற கிணறு கிட்ட இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் என்னன்னா, அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்ப யாக்கோபுடைய கிணறுக்கு அருகிலே இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்காரு? உட்கார்ந்து கொண்டு யாக்கோபின் தேவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் ஆண்டவர் வைக்கிறாரு. அது இஸ்ரவேல் என்று சொல்லி அறியப்படுகிறது. அப்ப இஸ்ரவேல் என்ற ஒரு கிணறுக்கு பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனாக அவர் என்ன பண்றாரு? அறியப்படுகிறார். அப்ப இந்த சமாரிய ஸ்திரீ யாக்கோபின் தேவனை சந்திக்கிறாள். சமாரிய ஸ்திரீ இஸ்ரவேலின் தேவனை அங்க என்ன பண்றார்? சந்திக்கிறார். அல்லது இஸ்ரவேலின் தேவன் சமாரிய ஸ்திரியை சந்திக்க தீர்மானித்து விட்டார், அல்லது யாக்கோபின் தேவன் சமாரியா ஸ்திரியை சந்திக்க அந்த சந்திப்பு தான் அந்த இடத்துல என்ன பண்ணுது? நிகழ்கிறது. அப்போ யாக்கோபினுடைய கிணறுக்கு அருகில் இருக்கும்போது ஆண்டவர் எப்போதுமே சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் தன்னுடைய திட்டங்களை தெளிவாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சரி, ஈசாக்குடைய வாழ்க்கையில சரி, யாக்கோபுடைய வாழ்க்கையில சரி, அதற்கு பின்னாடி வந்த பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், தேவன் யாரையெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டே வந்தார், அல்லது அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டே வந்தார். அப்ப இன்னைக்கு இந்த சமாரிய ஸ்திரீ கிட்டையும் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய விருப்பத்தை அங்க நிறைவேற்றுகிறார். அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறாரு. இப்ப சமாரிய ஸ்திரீகிட்டையும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதை நாம் சிந்திக்கும் போது யாக்கோபுடைய வாழ்க்கையும் சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையும், ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரு 3 விஷயத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நம்மிடத்திலும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் என்பதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:16வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு பிரயாணமாய் போகிறான். அப்ப தனிமையில அவன் போய் கொண்டிருக்கும் போது சூரியன் அஸ்தமித்தது. அப்ப யாக்கோபு என்ன பண்றான்? அந்த இடத்துல தேவனை தரிசிக்கிறான். தரிசிச்சோன்னா யாக்கோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்? மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார். அப்ப பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதே தேவன் தான் அந்த யாக்கோபுடைய கிணறிலிருந்து
நிறைய பேர் இருக்கிறாங்க. சமாரிய ஸ்திரீக்கு தன்னை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்களேன். 27வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். அப்ப பாருங்க, அந்த வசனம் தெளிவா சொல்லிருக்குது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் தன்னை என்ன பண்ணுவாராமா? வெளிப்படுத்துவார். பாருங்க, அவர் தலைமுறை தலைமுறை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று முற்பிதாக்களுக்கெல்லாம் வெளிப்பட்டு வந்து இன்னைக்கு சமாரிய ஸ்திரீக்கும் அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். அப்ப அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தம்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 25வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 25வது வசனம். சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப பாருங்க, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாள் காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறது என்னன்னு சொன்னா, அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சாரு, சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறதும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க, நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து நமக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராயிருந்து நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வெளிப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நாம் அவரை ஆராதிக்கிறோம். நான் அவரை தெரிந்து கொள்ள, யோவான் சுவிசேஷம் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ப பாருங்க, எத்தனையோ பேருக்கு இன்னும் அவர் வெளிப்படாது இருந்த போது, எத்தனையோ பேருக்கு தம்மை வெளிப்படுத்தாது இருந்த போது நமக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது யாக்கோபு சொல்றான், மெய்யாகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று சொல்லி என்ன பண்றாரு? இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது சொல்றான், நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். அந்த வெளிப்பாடு அங்க வந்துருச்சு. வெளிப்படுத்தின உடனே வெளிப்பாடு என்ன பண்ணிச்சு? வந்து விட்டது. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசணும்னு சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் இல்லையா? ஆபிரகாம் சொல்றான், நீ சர்வலோக நியாயாதிபதி ஆண்டவர் என்று சொல்லி. அப்போ தேவன் தம்மை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை பயன்படுத்தினார், தன்னுடைய விருப்பத்தை அவர்களுக்குள்ளாக நிறைவேற்றினார். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நம்ம இடத்துல கேட்கிறாரு, இது பல ஞானிகளுக்கு மறைத்து ஒன்றுக்கும் உதவாதவர்களும் பாவிகளும் அற்பர்களும் நீசர்களுமான நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தம் உள்ளவராக இருந்தாரே, நமக்கு என்ன வெளிப்பாடு வந்திருக்கிறது? தேவனை குறித்த வெளிப்பாடு என்ன வந்திருக்கிறது? நமக்கு தேவனை குறித்ததான அறிவு என்ன வந்திருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு அவரை குறித்ததான அறிவு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு விரும்புகிறவராக இருக்கிறார். சமாரிய ஸ்திரீ சொல்றான், நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். யாக்கோபு சொல்ற, ஆண்டவரே, மெய்யாகவே நீர் இந்த இடத்துல இருக்கிறீர். எனக்காவது அந்த அனுபவம் நமக்குள்ள வந்திருக்கிறதா? எனக்காவது ஆண்டவரோட அந்த உறவு நமக்குள்ள வந்திருக்கிறதா? எனக்காவது ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோமா? நீங்களும் நானும் அவரை உணராதபடிக்கு எப்படி அடுத்தவர்களுக்கு நம்ம ஆண்டவரை உணர்த்த முடியும்? நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காதபடிக்கு எப்படி அந்த பிரசன்னம் மற்றவர்களுக்குள்ள கடந்து போகும்? ஜீவ நதி எனக்குள்ள பாயாதபடிக்கு எனக்குள்ள இருந்து எப்படி ஜீவ நதி மற்றவர்களுக்கு போகும்? இன்னைக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஒருவேளை அந்த அனுபவங்கள் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர், ஆண்டவரே எனக்கும் அந்த வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த வெளிப்படுத்துதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்துல 63ஆம் சங்கீதத்துல 69ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்துல தாவீது ஒரு விஷயத்தை சொல்றாரு, வாசிங்க. 69ஆம் சங்கீதம் 17ஆவது வசனம். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். இப்ப தாவீதுடைய விண்ணப்பம் பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை அடியானுக்கு என்ன பண்ணிடாதீங்க, மறைச்சிடாதீங்க ஆண்டவரே.
அப்போ தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்க கூடாது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகி தாவீது விண்ணப்பம் பண்றான். ஆனா ஆண்டவர் நீங்க விண்ணப்பமே பண்ணல, நான் விண்ணப்பமே பண்ணல, தன்னுடைய முகத்தை நமக்கு வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எந்த நேரத்திலும் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்றாரு. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் அவர் சமீபமா இருக்கிறேன்னு சொல்றாரு. எங்க 2-3 பேர் கூடினாலும் அவங்க மத்தியில நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ புதிய ஏற்பாட்டுல நமக்கு எத்தனையோ பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பயந்து நடுக்கிறாங்க, ஆண்டவரே உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க ஆண்டவரே. இன்னொரு சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, அதே 30ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல வாசிங்களேன். சங்கீதம் 30:7. உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதே நான் கலங்கினவனானே. உம்முடைய முகத்தை நீர் என்னைக்கெல்லாம் மறைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றனோ அன்னைக்கெல்லாம் எனக்குள்ள என்ன வந்துருச்சாமா? கலக்கம் வந்து விட்டது. பாருங்க, தேவனுடைய முகம் எனக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கும் போது, நான் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கும் போது நான் சமாதானமே வாழ முடியும் இந்த உலகத்துல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த பிரசன்னமும் தேவனுடைய அந்த வெளிப்பாடும் நம்முடைய அனுபவமாய் மாறி இருக்கிறதா? நம்முடைய பல கலக்கங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பல போராட்டங்களுக்கு காரணம் என்னன்னா, தேவனை யதார்த்தமாய் தரிசிக்க முடியாத ஒரு அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் குமாரனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆவியானவர் மூலமா நமக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபத்தில் எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபத்துல நியாயப்பிரமாணத்தின் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்தில் எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் போதும். இப்ப என்னன்னா, தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை சொல்றாரு, அவரை எனக்கு உள்ளே வெளிப்படுத்த சித்தமா இருந்தார். அப்ப தேவன் தன்னுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் விருப்பங்களையும் அவருடைய மகிமைகளையும் எனக்குள்ள வெளிப்படுத்த சித்தமா இருக்கும்போது பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன பண்ணலையாமா? யோசனை பண்ணவில்லை. பல நேரங்கள்ல வசனத்தின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஜெப வேளையில தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். செய்தி வேளையில தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். சொப்பனத்துல தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். தரிசனத்துல பேசுகிறவரா இருக்கிறார். பல காரியத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் நம்ம ஆலோசனை பண்ணி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி இருக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அவர் எனக்குள்ள வெளிப்படுத்த சித்தமா இருக்கும்போது அதுவே பெரிய பாக்கியம் என்று நினைச்சு நான் மாம்சத்தோட இரத்தத்தோட யோசனை பண்ணாம உடனே நான் ஆண்டவருடைய வேலைக்காக என்ன பண்ணிட்டேன்? கடந்து போய்விட்டேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல நம்ம எதிர்பார்க்கலைனாலும் நம்ம தாகிக்கலைனாலும் நம்ம அவரை தேடி போகலைனாலும் அவர் தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். அவர் நம்மிடத்துல சமீபமாய் வந்திருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேடி போனாங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவர் நம்மை தேடி வந்தார் இல்லையா? அப்போ அவர் தேடி வந்திருக்கும் போது, தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கும் போது எந்த அளவுக்கு அவரை குறித்து நம்ம புரிஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார், அல்லது அவர் நமக்கு வெளிப்படுத்தின விஷயத்துல எத்தனை காரியங்களை நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், எத்தனை விஷயத்துல அவருக்கு சித்தமுள்ள காரியத்தை, அவருக்கு விருப்பமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவர் தம்மை வெளிப்படுத்த சித்தமான போது அவருடைய வாழ்க்கையில அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அவருடைய வாழ்க்கையில அந்த அதிகாரத்திலேயே நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்குது சொல்ல. அதனாலதான் அவளை பத்தி இந்த புஸ்தகத்துல நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம். ஊரால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் இன்னைக்கு தலைமுறையாய் வசனத்துல வச்சு நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன நோக்கத்தோட வெளிப்படுத்த சித்தமா இருந்தாரோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில அவள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு மாதிரியா என்ன பண்ணிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அப்ப முதலாவது ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து நம்மோடு பேசுகிறது, அவர் எப்போதும் தம்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராகவே இருக்கிறார். ஆனா நம்ம தான் அவருடைய வெளிப்பாடை புரிந்து கொண்டு நம்முடைய
அவர் நமக்கு பல விஷயத்துல கம்யூனிகேட் பண்ணுறதை நாம் புரிந்து கொண்டு நாம் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களோடு ஆண்டவர் ஏதாவது விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து உங்களை ஏவி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த விஷயத்துல நீங்கள் அசதியா இருந்துடாதீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், அந்த விஷயத்துல ஒரு ஸ்டெப் எடுக்காதபடிக்கு உங்க மாம்சத்தோட இரத்தத்தோட யோசனை பண்ணி கொண்டிருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். போன வாரத்துல கூட ஒருத்தர் சொல்றது கேட்டேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அவங்களை அழைச்சிட்டாரு ஒரு இடத்துக்கு போறதுக்கு. அவங்க சகோதரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சகோதரி சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னும் ஆண்டவர் லீடிங் கொடுக்கல. ஊழியத்துக்கு அழைச்சது தங்கச்சிக்கு ஆண்டவர் லீடிங் கொடுத்துட்டாரு, அக்காவுக்கு லீடிங் கொடுக்கலையா, அக்காவுடைய லீடிங்காக தங்கச்சி வெயிட் பண்றாங்களா? பாத்தீங்களா? இப்படி பலரும் ஆண்டவர் நமக்குள்ள வெளிப்படுத்தினதுக்கு நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு அடுத்தவர்களுடைய லீடிங்காக, அடுத்தவருடைய ஆலோசனைக்காக, அடுத்தவர்களுடைய சம்மதத்திற்காக நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தோட ரத்தத்தோட என்ன பண்ணல, ஆலோசனை பண்ணல, யோசிக்கல, உடனே நான் அந்த காரியத்தை என்ன பண்றேன், செயல்படுத்துறேன். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி உடனே ஒரு கீழ்ப்படுதலை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். முதலாவது தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கலாம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். சரி, இப்போ யாக்கோபுடி கிணறு கிட்ட இயேசு கிறிஸ்து நிக்கிறார். யாக்கோபுடி கிணறு கிட்ட நின்றுதான் சமாரிய ஸ்திரீட்ட பேசுறாரு. அதை நான் இப்படி கூட யோசிக்கலாம், நான் யாக்கோப்பின் தேவன் என்று அவளுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில, முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஒரு திட்டம் இருக்குதோ அந்த திட்டத்தை தொடரும்படியா இந்த சமாரிய ஸ்திரீ அவர் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அவன்கிட்ட கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அவன் சொல்றான் யாக்கோபு. இனிமேல் உன் பேர் என்னவா மாறும், இனி இஸ்ரவேல் என்று மாறும். அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய பெயரை மாற்றுகிறார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், அவனை மறுரூபப்படுத்துகிறார். சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில பாருங்க, அது வரைக்கும் ஊரால் ஒதுக்கப்பட்டவர். ஆனா இயேசு அவகிட்ட பேசின உடனே, அவ உண்மையை சொன்ன உடனே, அவ உள்ளதை உள்ளபடி சொன்ன உடனே, அடுத்தது ஊரால் அங்கீகரிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டார். அருவருக்கப்பட்டவள் அங்கீகரிக்கப்பட்டவளாய் மாறிட்டார். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறிட்டான். அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுறாரு. முதலாவது தம்மை வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருக்கிறார், அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது முதலாவது தம்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இவன் ரட்சிப்பை கூட எடுத்துக்கோமே, ரட்சிப்புல தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மை வெளிப்படுத்தின உடனே இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் ஞானஸ்நானத்துல பழைய மனுஷனை நம்ம அடக்கம் பண்ணி புதிய மனுஷனாக நம்ம என்ன பண்றோம், எழுந்திருக்கிறோம். அதான் எபேசியர்கள் நிருபத்தில் நம்ம பல தடவை வாசிச்சிருக்கோம். மீண்டுமா வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க, அவருடைய விருப்பமே நம்முடைய வாழ்க்கையில முதலாவது என்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும், அது ஒரு ரட்சிப்பு. சரிங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது அவர் விரும்புகிறார், உன்னை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும், பழையவைகள் ஒளிந்து போகணும். எபேசியர்கள் சொல்றாரு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், பழைய சுபாவம், அது ஃபுல்லா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா கோபங்கள், வைராக்கியங்கள், மூர்க்கங்கள், பொறாமைகள், கெட்ட வார்த்தைகள், அடுத்தது தூஷணங்கள், மூர்க்கங்கள், துர்க்கணங்கள், இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கிடவுது. அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் ஒரு மனுஷனை இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது, நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு மறுரூபப்பட்ட ஒரு அனுபவம், நம்முடைய சிந்தனையில ஒரு மாற்றம், நம்முடைய பேச்சில் ஒரு மாற்றம், நம்முடைய நடவடிக்கைகள் ஒரு மாற்றம், நடை உடை பாவனையில எல்லாத்துலயும் ஒரு மாற்றம். இன்னைக்கு பல நேரங்களில் எல்லாருக்கும் மறுரூபம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல மாறிடுச்சு, அவருடைய ஸ்டைல்ல மாறிடுச்சு, ஆனால் அவருடைய சுபாவத்தில் என்ன பண்ணல, மாறவில்லை.
தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறது நம்முடைய சுபாவத்தை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம சிந்திச்சோம் அல்லவா, ஒரு தண்ணீர் எப்படி திராட்சை ரசமா மாறுதோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். ஒரு ஊரால் அருவருக்கப்பட்டவள் ஊரால் அங்கீகரிக்கப்படுகிற மாதிரி அவளுடைய வாழ்க்கை எப்படி டோட்டல் டிரான்ஸ்பார்மேஷன் ஆச்சோ அது மாதிரி நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மறுரூபம் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து எத்தனை விஷயத்துல நம்ம மறுரூபம் ஆயிருக்கிறோம், எத்தனை விஷயத்துல நம்ம பேர் மாறி இருக்குது, எத்தனை விஷயத்துல ஒரு யூ டர்ன் போட்டிருக்கிறோம், எத்தனை விஷயத்துல பழைய காரியங்கள் நம்ம கலைந்து போட்டிருக்கிறோம், எத்தனை விஷயம் புதிய விஷயத்தை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் உபதேசம், அதற்காக தான் ஜெபம், அதற்காக தான் ஆராதனை, அதற்காக தான் வேத வாசிப்பு. ஆனால் நான் வேதத்தை வாசிக்கிறேன், என் சுபாவத்தை அது மாற்றுறது இல்லைன்னா ஏதோ சம்திங் ராங் அந்த இடத்துல. நான் தேவனை ஆராதிக்கிறேன், என்னுடைய சுபாவத்துல ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னா ஏதோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது. வேதத்துல தெளிவா சொல்றாரு ஆண்டவர், அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு இருக்கிறது. விதை விதைக்கிறது குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறாரு. சில விதை வழியருகே விதைக்கப்படுகிறது, அது காலங்கள் பறக்கி கொண்டு போகிறது, பறவைகள் பருக்குகிறது. சிலது முள்ளுக்குள்ள விதைக்கப்படுறதுனால முட்கள் வந்ததை நெருக்குகிறது. சிலது கற்பாறையான நிலமா இருக்கிறது, சிலது நல்ல நிலமா இருக்குது. நம்ம எந்த நிலம்? நமக்குள்ள விதைக்கப்படுகிற வசனங்கள் நம்மை மறுரூபப்படுத்துகிறவனவா, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா? போன மாசம் இருந்தது மாதிரி போன மாசம் நம்ம படிச்சோம், ஒப்பு கொடுத்தோம், இந்த மாசம் நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதா? இல்ல போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? இல்ல நம்ம இருந்த மாதிரியே இருந்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. எத்தனையோ பேருக்கு தம்மை வெளிப்படுத்தல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதற்காக தாகித்துக் கொண்டிருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாதபடிக்கு ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னால் அது நம்மை மறுரூபப்படுத்தும்படியாக, அவர் தம்மை போல மாற்றும்படியாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு தான் உங்களை முன்குறிச்சிருக்காரு ஒழிய உங்க சாயலை வெளிப்படுத்துறதுக்கு அல்ல. நீ இயேசுவை பிரதிபலிக்கிறதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரே ஒழிய நம்மை பிரதிபலிப்பதற்காக அல்ல, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மரித்து விட்டேன், பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். எத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? உங்களுக்கு பேச்சில் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம சுய பரிசோதனை பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் நடக்க வேண்டும், நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும், நம்முடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம் நடக்க வேண்டும், நம்முடைய எல்லா விஷயத்திலும் ஒரு மறுரூபம் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அதற்காக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, தீத்துக்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இதனுடைய அடுத்த ஸ்டெப்பை கூட சொல்றாரு. தீத்துக்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முடித்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலையை அங்க சொல்றாரு. என்னவாம் அது? நம்மை புதிதாக்குகிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. யோவான் சுவிசேஷர் சொல்றாரு, அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்து என்ன பண்ணுவாராமா? கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நம்மை அவர் புதிதாக்குகிறார். பலரும் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய வேலைக்கு தங்களை என்ன பண்ணல, விட்டு கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுடனே உங்களுக்குள்ள இருப்பார், அவர் நமக்கு போதிப்பார், அவர் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னா, அணு தினமும் நம்மை புதுப்பித்து புதுப்பித்து மறுரூபப்படுத்தி குமாரனுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றி அவருடைய சன்னிதானத்துல கொண்டு போகிறதுடைய ஒரு பிரதான ரோலை பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. அதே எபேசியர்கள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். பழைய மனுஷனை நான் களைஞ்சு போடலைன்னா, பழைய மனுஷனை விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா, என்னை புதிதாக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவரை நான் துக்கப்படுத்தும் போது அவருடைய வேலை செய்வாரா? பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில மாறாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம புதிதாகவும் நமக்கு விருப்பம் இருக்குது, ஆனா விட வேண்டிய விஷயத்தை விடாததுனால அதனால நம்மை புதிதாக்குற பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோட நம்மை புதிதாக்க முடியாமல் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மாறணும்னு நமக்கு விருப்பம் இருந்துச்சா, மறுரூபமாகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் நம்மை விட்டு மாற்றி போடணும்.
பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்துகிற சுபாவங்கள், மறக்காதது, மன்னிக்காதது, வைராக்கியங்கள், பேசாம இருக்கிறது, ஒப்புரவாகாம இருக்கிறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற விஷயங்கள். அவரை நீங்க துக்கப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு மறுரூபமாக்குதல் உங்க வாழ்க்கையில நடக்காது. ஒரு புதிதாக்குகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபுடைய கிணறுல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுடைய பேரை மாத்தின ஆண்டவர். சமாரிய ஸ்திரீக்கு மறைமுகமா சொல்றாரு, யாக்கோபோட சரித்திரத்தை மாத்தினவர் தான் நான் இங்க வந்திருக்கிறேன், உன் சரித்திரத்தை நான் மாத்த வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அடையாளமா அங்க வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி அவருடைய சரித்திரமே மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் மாறல? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரித்திரம் ஏன் மாறவில்லை? ஏன் ஒரு மாற்றம் நமக்குள்ள நடக்கல? பல வருஷமாய் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோமே, பல வருஷமாய் நம்ம ஆண்டவர் தொழுது கொண்டிருக்கிறோமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் ஒரு மாற்றம் இல்லை? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் இருக்குதோ இந்த புதிதாக்குகிற வேலையை இன்றைக்கு மீண்டுமாய் தொடங்குறதுக்கு அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். விட்டு விடுறதுக்கு நீங்க தயார்னா உங்களை புதிதாக்குவதற்கு அவரும் தயாராக இருக்கிறார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர், ஒதுக்கப்பட்டவளை அங்கீகரிக்கப்பட்டவளாய் மாற்றினவர் உங்களையும் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய விருப்பம் பாருங்க, முதலாவது தன்னை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறாரு, அடுத்தது நம்மை மறுரூபப்படுத்தணும்னு விரும்புகிறார். மூன்றாவதாக வாசிக்கலாம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனோட அரண்மனை இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும், எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும், யோசேப்பின் வீட்டார் யாவரும், அவன் சகோதரரும், அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடு கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்களோடு போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமா இருந்தது. இப்ப பாருங்க, யாக்கோபினுடைய மரணத்துல நடந்த ஒரு விஷயத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யாக்கோப் என்னாச்சு, அவனுக்கு பிள்ளைகள் பிறந்துச்சு, அவர்கள் எல்லாம் எகிப்து தேசத்துக்கு போனாங்க. பஞ்சத்தினால இவங்க குடும்பமா எகிப்து தேசத்துல போய் என்ன பண்றாங்க, குடியிருக்கிறாங்க. அங்க ஒரு கோசே நாட்டுல இவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்குறாங்க. இப்ப யாக்கோபும் மரித்து விட்டார். இப்ப யாக்கோபினுடைய உடலை தன்னுடைய முற்பிதாக்கள் இருக்கிற பிதாக்களுடைய கல்லறைக்கு கொண்டு போகணும். இப்ப பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கிற பிரதானமானவர்கள், ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள், ரதங்கள், குதிரைகள் எல்லாமே பயங்கர செட்டப்போட அவனுடைய பாடி என்ன பண்ணிட்டு இருக்குது, ஊர்வலமாக கொண்டு போகப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தனி மனுஷனாக தான் ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தினார். தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் ஒரு தனி மனுஷனாக தான் இருந்தான். அவனை மறுரூபப்படுத்தும் போது அவன் ஒரு சின்ன குடும்பமாக தான் இருந்தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவனை ஒரு தேசமாய் மாற்றி விட்டார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளோடு பேசுறது, அவருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபு கிட்ட தன்னை வெளிப்படுத்தும் போதே அவருடைய பெரிய திட்டம் என்ன தெரியுமா, உன்னை ஒரு நான் தேசமா மாத்தணும். அதனாலதான் பேரை மாத்திட்டார். இன்னொரு தேசமா நான் மாத்தணும். தேசத்துக்கான பேரவை கொடுத்துட்டார். அப்பவே இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம் என்ன பண்ண போது வரப்போகிறது. அவன் ஒரு தேசமாக இருந்ததுனாலதான் ஒரு மனுஷனுடைய பாடி அடக்கம் பண்றதுக்கு அங்க மிலிட்டரி வருது இல்லையா. அவன் ஒரு குடும்பமா அங்க பார்க்கல, அது ஒரு தேசமாய் பார்க்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய திட்டம் ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய எல்லைகளுக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய பிரதேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்குது. சமாரிய ஸ்திரீ பாருங்க, இவர் சந்திச்சாரு, யாக்கோபுடைய ஆண்டவர் சந்திச்சாரு, உடனே ஒரு ஊருக்கு அவள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறிட்டான். ஒரு ஊருக்கு அவள் ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை சந்திச்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு, மறுரூபப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் என்ன திட்டம், அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்குதா? ஆண்டவர் சீசருக்கு சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீசராக்குங்க இல்லையா. எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையும் சீசராக்குங்க. இதுதான் தேவ திட்டம். பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் அவனுக்குள்ள கிரியை செஞ்ச உடனே இவன் பிரசங்கம் பண்றான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. யூதர்களுக்குள்ள பேதுருவை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பவுலை ஆண்டவருக்கு பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், பவுலை மறுரூபப்படுத்தினார். அவனுக்காக ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்ச உடனே புறஜாதிகள் எல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு தேசத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சதற்கும் தன்னை வெளிப்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ஒரு தேசமாக மாற்றும்படியாய், நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டங்களை நிறைவேற்றும்படியாய், அவருடைய சுவிசேஷ வேலையை செய்யும்படியாய், ஒரு திரள் கூட்டமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்மை கொண்டு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை வெளிப்படுத்தினது நமக்கு புரியாம
நம்ம மறுரூபம் ஆக வேண்டிய விஷயம் நமக்கு புரியாம இருந்தோம்னா தேவ திட்டமும் நமக்கு புரியாமலே போய்விடும். யாக்கோபுடைய கிணறுல இருந்து அவர்தான் சொல்றாரு, அவனை ஒரு தேசமாய் மாத்த போறேன், மாத்தி இருக்கிறாரு. அதனால சமாரிய சொல்றாரு, உன்னை நான் பிரயோஜனமா மாத்துவேன். அவளை பாருங்க, இயேசு அவர் சந்திச்ச உடனே, பேசி முடிச்ச உடனே ஒரு ஊரவே அவர் பட்டணத்தையே என்ன பண்ணிட்டா, கூட்டி கொண்டு வந்து விட்டார். என்ன கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேறி இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன ஆண்டவரே திட்டம் வச்சிருக்கீங்க, என் வாழ்க்கையில என்ன ஆண்டவரே எதிர்காலம் என்று சொல்லி பலரும் குறி கேட்கிற மாதிரி இன்னைக்கு பலரும் உலக ஆசீர்வாதத்தை மைண்ட்ல வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, ஊழியக்காரர்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். அதனுடைய முதல் திட்டமே என்னை வெளிப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ரெண்டாவது, உன்னை மறுரூபப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். மூணாவது, உன்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லையா? யாக்கோபுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு, சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நான் அதற்கு ஒப்பு கொடுத்தால், நீங்களும் நானும் அதற்கு விட்டு கொடுத்தால், சமாரிய ஸ்திரியை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். ஆனால் விட்டு கொடுக்கலன்னு சொன்னா, மறுரூபமாகிறதுக்கு விட்டு கொடுக்கலன்னா, ஆண்டவர் மாற்ற வேண்டி உணர்த்துகிற விஷயத்தை மாற்றுறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கலன்னா, அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணி உட்கார்ந்து கொண்டே இருந்தோம்னு சொன்னா, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறலைன்னா, சொன்ன மாதிரி எஸ்தர் கிட்ட சொல்றாரு, நீ போய் செய்ய வேண்டியது சரி, ராஜாட்ட போய் பேசுறேன்னா பேசு, நீ பேசலைன்னா இஸ்ரவேலுக்கு வேற இடத்துல இருந்து ரட்சிப்பு வந்துடும். நீங்க நம்ம எல்லாம் தான் ஆண்டவருக்காக திட்டமாய் செயல்பட்டு தேசத்தை பிடிக்கணுன்ற அவசியம் எல்லாம் அவருக்கு இல்லை. நம்ம இல்லைனாலும் அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யணும்னு விரும்புகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்மையும் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவார். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னை நீங்க சந்திச்சதுக்கு ஒரு நோக்கம் இருந்தால், என்னை சந்திச்சதுக்கு ஒரு திட்டம் இருந்தால், அந்த திட்டத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அந்த திட்டத்துக்கு என்னை நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் வளைந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய சுயத்தை, உங்களுடைய பெருமையை, உங்களுடைய சுபாவங்களை, தேவன் விரும்பாத எல்லா விஷயங்களையும் ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்துக்கு நீங்க சமர்ப்பித்தால், சமாரிய ஸ்திரியை மறுரூபப்படுத்தின மாதிரி உங்களையும் பயன்படுத்தி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாய். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமையான வாழ்க்கையா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஒரு ராஜா, ஒரு அரசாங்கமே அவனுக்கு மரியாதை செலுத்துகிறது. ஒரு ராஜா அவனை அவ்வளவு கேர் பண்றான். என்ன கருமையானவர்களே, உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தேவ திட்டத்துக்கு எசைஞ்சு கொடுத்தா நம்மை தேசங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் ராஜாக்களுக்கு முன்பாய் நிறுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அநேகருக்கு பிரயோஜனமாய் வைப்பார். சும்மா வெறுமனை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல, வெறுமனை அவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறதுக்கு அல்ல, அப்படி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அதை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போலாமா? ஆண்டவர் நமக்கு அவருடைய திட்டத்தை சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையில நிறைவேற்றின மாதிரி, யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின மாதிரி, இன்னைக்கு அதே யாக்கோபின் தேவன், அதே இஸ்ரவேலின் தேவன் நமக்குள்ளாக மகிமை நம்பிக்கையாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் தான் எங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் உண்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கும்போது ஆண்டவரே, அதற்கு ஒப்பு கொடுத்தவங்களை எல்லாம் நீங்க வல்லமையா பயன்படுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகிறதை புரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு வெளிப்பாடாகவே உண்மை குறித்து சொன்னாங்க. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் சர்வலோக நியாயாதிபதி, இது தேவனுடைய வீடு, நீர் தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவரே அந்த வெளிப்பாடு அவர்களுக்குள்ளாக வந்தது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருந்தோம், நீர் எங்களுக்கு வெளிப்பட்டிருந்தோம், உண்மை குறித்த அறிவில்லாதபடிக்கு நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, கிருபையா எங்களை மன்னி. ஆண்டவரே, நீர் எங்களை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆண்டவரே, யாக்கோபுடைய பெயரை மாற்றினது போல, சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையை மாற்றினது போல எங்களை நீர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆண்டவரே, ஆனால் பல நேரங்களில் நாங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி எங்களை பரிசுத்தமாக்குகிற, மறுரூபமாக்குகிற பரிசுத்தாவியானவரை வேதனைப்படுத்தினதுனால நாம் இன்னும் எங்களுடைய பழைய சுபாவங்கள் மாறாதபடிக்கு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை மறுரூபப்படுத்துவதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவ திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியா, எங்களை பிரயோஜனப்படுத்தும்படியா, யாக்கோபு எப்படி ஒரு தேசமாய் மாற்றினீரோ, சமாரிய ஸ்திரீ எப்படி ஒரு பட்டணத்தை பிடிக்கிறவளாய் மாற்றினீங்களோ, அப்படி எங்கள் மேலே நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் மேலே உடைய கரம் வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பயன்படுத்துவதற்கு அவர்களை தயார்படுத்துவீராக. ஆண்டவரே, மறுரூபப்படுத்துவீராக, புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக.
ஆண்டவரே, ஒரு மனுஷர் கூட ஆண்டவர் வெறுமனே உங்களுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, அவரவருடைய வாழ்க்கையில் நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து பகுத்தறிந்து அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை செய்யும். செய்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.